living on my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, in the bay, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, dope, ain't a baker, ain't a kind of just a human egg. வணக்கம் நான் ஷோபா ஆல்டர்னேட் ஸ்பீசி பரம் ஆல்டர்னேட் ஸ்டீஃபன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டெட்பூல் அண்ட் வூல்வரின் படம் பார்த்துட்டேன். நான் ஒரு ரிவ்யூ சொல்ல தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்களம் நான் சொல்ல போகிறது கிடையாது, சரியா? ஏன்னா என் சேனலில் பார்த்த ஆட்களுக்கு தெரியும், எம்சியும் டிசி யூனிவர்ஸ்க்கும் நான் புதுசுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தான் ஒவ்வொரு படமாக பார்ட் வந்துருக்கேன். நம்ம அயன்மேன் முடிச்சு, ஹல்க் முடிச்சு, அயன்மேன் 2 முடிச்சு, தார் முடிச்சு, இப்போ தான் நான் கேப்டன் அமெரிக்காவே வந்திருக்கேன், சரியா? ஸோ எம்சியூ யூனிவர்ஸில் இவ்வளோ தான் நான் பார்த்துருக்கேன் பேசிக்கலாக, சரியா? அண்ட் டெட்பூல் வரப்போதுங்கும் போது 2 டெட்பூலும் தனியாக பார்த்தேன். பட் இந்த வாட்டி இந்த 3வது படம் தான் டெட்பூலும் வந்துட்டு, அந்த டெட்பூலுங்கிற கேரக்டர் வந்துட்டு எம்சியூ யூனிவர்ஸ்க்குள்ள வருதாமே அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இதுவும் எம்சியூக்குள்ளே வந்துட்டதுனால ஏகப்பட்ட படங்கள் நான் இன்னும் பார்க்கல இல்லையா? இப்போ நான் கதைக்களம் ஏதோ சொல்ல போய் ஏதோ ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருவோம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் கதைக்களம்னு எதுவுமே சொல்ல, சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த 2 பேர் டீம் அப் போகிறாங்க. நம்ம டெட்பூலும் வூல்வரின் டீம் அப் ஆகி ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறது தடுக்கிறாங்க. அவ்வளோ பேசிக்கலி இப்படியே முடிச்சுக்கலாம், சரியா? இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் எந்த லூப் போலும் கொடுக்க விரும்பலை, சரிங்களா? ஸோ கதைக்களம் இவ்வளோ தான், தூக்கி ஓரமாக வச்சிடலாம். என் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன், சரியா? ஃபஸ்ட் ஷோ கடவுளே சொல்கிறக்கே சக்கட்டமாக இருக்குது. பட் ஃபஸ்ட்டு டைம் ஒரு எம்சியூ படம் எனக்கு தெரிஞ்சு நான் தியேட்டரில் பார்க்குறேன். அந்த எம்சியூ கார்டு வந்தோடனே எல்லோரும் கதறானுங்க. அது மாலில் கதறணுன்னு எனக்குலாம் அப்படியே ஷாக்குடே, என்ன மாலிலலாம் கத்துறானுங்க, அது இந்த கத்துறானுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஆத்தாடி இது பெரிய விஷயம், நம்ம இன்னொரு விட்டம் போல் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஹேவிங் செட் தட், அங்கே எனக்கு ஒரு டெம்போ செட் ஆயிடுச்சு, ஒரு டோன் செட் ஆயிடுச்சு. ஆஹா, இன்னைக்கு செம ஃபன்னாக இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டெட்பூல் கேரக்டர் நான் பார்த்துருக்கேன், 2 படம் பார்த்துருக்கேனால இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னு தெரியும். சேட்டை பிடிச்ச பையன், கெட்ட கெட்ட வார்த்தையில் இருக்காங்க, ஒரே அடல்ட் காமெடியாக இருக்குது. பட் இந்த பையன் பேசும்போது குபீர்னு சிரிப்பு வந்துடுது. அது ஒரு மாதிரி பேசுகிற, அப்படி அது ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. ஸோ அது நான் வந்துட்டு அதை க்ளோரிஃபை பண்ணல. பட் இந்த கேரக்டர் இப்படி தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, அது எதிர்பார்த்து நான் போகிறோம். ஸோ அந்த வகையில் செம்மையாக சிரிக்க வைக்கிற, அப்படி செம்ம ஃபன்னு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ரத்தம் தெரிக்க அந்த 4th வால் பிரேக் பண்ணி பேசுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்பூல் படத்துக்கு என்னென்ன நம்ம எதிர்பார்ப்போமோ அத்தனை விஷயம் இருக்குது. ஒன்று, சரிங்களா? என்டர்டெயின்மெண்ட் வைஸ் செம்ம ஜாலி. ஏன் இன்னும் என்டர்டெயின்மெண்ட் டபுள் ஆகுதுன்னா, இந்த பக்கம் நம்ம வூல்வரின் இருக்கா, அப்படி இந்த மனுஷன் நல்லா கோவத்தில் கடுப்பில் அப்படியே உருன்னு இருக்கிற ஆள், இந்த ஆள் பாடாப்படுத்துகிற ஆள் இந்த டெட்பூலுங்கிறது. இந்த 2 பேரும் டீம் அப் ஆகக்குள்ள ஒரு ஒரு போர்க்கிழமை நடக்கும் அவங்க 2 பேருக்குள்ள. அவங்களுக்குள்ளேயே திட்டிக்கிறது, பேசிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, கையை காலை உடச்சிக்கிறது. 2 பேரும் சாக மாட்டானுங்க வேற, சரியா? இவன் குத்துனா இவனும் உயிரோட வந்துருக்கா, அப்படி இவன் சாகவே முடியாது. டெட்பூலுங்கிற கேரக்டர் சாகவே முடியாது. இந்த வூல்வரின் கேரக்டர் ரீஜென்ரேட் ஆகிற அப்படி. ஸோ 2 பேரும் எவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் சாக மாட்டேங்கிறாங்க. ஸோ போர்க்களம் இவங்களுக்குள்ளே ஆனதுக்கப்புறம் இவங்க டீம் ஆகி அதுக்கப்புறம் வில்லன் அடிக்க போகிறாங்க, சரியா? ஸோ ஃபன் கேரண்டீடு, ஜாலியாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். அது ஒன்று, சரிங்களா? 2வது விஷுவல் எஃபெக்ட்ஸ் அது 3Dயில் வந்துட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் இப்போது காட்ஜிலா பார்த்தேன், காட்ஜிலா வெர்சஸ் காங், காட்ஜிலா அண்ட் காங், சாரி, ஆமாம், அந்த நியூ எம்பையர் அப்படி அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஆடம் பார்த்தேன். பிளாக் ஆடம் டிசி படம். பட் எம்சியூ படம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால விஷுவல் எஃபெக்ட்ஸ் வைஸ் எனக்கு அமேசிங்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஸ்டார்டிங்கில் அந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஒரு டைட்டில் வர இடமே வேறு லெவலு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் ஏதோ ஸ்பாயிலர் சொல்லிட வேணாம், ஃபைட் சீக்வன்ஸில் நச்சுன்னு இருக்கேன். ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த இடம்லாம் அப்படியே சிலுத்துருச்சு, அப்படியே வேற லெவலு செமையாக இருந்துச்சு. அதுவும் அந்த இடத்துக்கு அந்த மியூசிக், நான் மியூசிக் அடுத்து வரேன், சரிங்களா? பட் அந்த சீக்வன்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸு 3Dயில் பார்க்குறதுக்கும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே நீங்கள் வேணுன்னா படம் தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். 2வது, சரியா? 3வது வந்து மியூசிக். அந்த இந்த டெட்பூல் கேரக்டர் இருக்கும்போதே வந்து இந்த சாங்ஸு, அந்த ஆடிக்கிட்டே இந்த சண்டை போடுற அந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு வெயிட்டான ஒரு சம்பவம் நடக்கும். சம பாட்டுக்கு ஒரு ஜாலியாக ஃபன்னாக டான்ஸ் ஆடிக்கிட்டே பல சம்பவங்கள் செய்வாப்பில். செமையாக இருந்துச்சு, அது செம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த டான்ஸ் ஆகிட்டு அந்த சாங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ், அதை நான் சொன்னேன் அந்த கடைசி இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு சீக்வன்ஸ் சொன்னேன், அந்த இடத்துல அந்த மியூசிக் வந்ததெல்லாம் அப்படியே ஒரு எனக்கு தெரியல, அது வரைக்கும் நான் அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியாக பாட்டுருந்தேன். அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் பயங்கர குபுக்கு இமோஷன் ஆயிடுச்சு. தெரியல, அந்த மியூசிக் அப்படியே கூஸ் பம்ப்ஸு. அந்த நடக்கிற விஷயம் வந்து பொசுக்கு திடீர்னு கண்ணில் தண்ணி வந்துருச்சு, ஏன் தெரியல, ஒரு மாதிரி குபுக்கு இமோஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே ஃபன்னு மறுபடியும் முடிஞ்சு போச்சு. பட் ஹேவிங் செட் தட் மியூசிக் வாஸ் எக்ஸலண்ட் ஃபார் மீ, சரிங்களா? 4வது ஆக்ஷன் சீக்வன்சஸ் கோரி, வெரி கோரி. நம்ம டெட்பூல் அதான் எதிர்பார்க்க முடியும். ஐயோ, குத்தி ரத்தம் தெரிக்க அப்படி தான் இருக்குது.
அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி பார்க்குறக்கான அதுவும் வந்துட்டு இவன் வந்துட்டு குத்திட்டு போகிற அப்படி அவன் நம்மளால் பல்ட்டி அடிச்சு அடிக்கிற அப்படி. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்க்குறக்கே ஒரு மாதிரி 2 பேர் டீம் அப் பண்ணி ஆடும்போதெல்லாம் செம்மையாக இருக்குது. அது எஸ்பெஷலி வந்து 2 பேர் டீம் அப் பண்ணிட்டு அந்த இதிலெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஐ மீன் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம். 2 பேர் சேர்ந்து அந்த சைட்லேருந்து நடந்து வர ஷாட் ஆகட்டும், அப்புறம் அந்த வுல்வரினோட அப்படியே இறங்கி வரும்போது இந்த டவுன் ஆங்கிள் ஒரு ஷாட் வச்சுருப்போம். அந்த சீக்வன்ஸு நிறைய கேமியோ கேரக்டர்ஸ்லாம் வராங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அது வந்து பயங்கரமான வாவ் ஃபேக்டர் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ செம்ம கிளாப்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் நடக்கும், அந்த போஸ்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொல்லாமா வேணாமா, சரி, ஹுட்டு, நம்ம வுல்வரினோட ஹுட்டு, சரியா, அவ்வளோதான் சொல்கிறேன். அப்படி இருக்குது அந்த சீக்வன்ஸ், அப்படி இருக்குது, வேற மாதிரி இருக்குது. ஓவராலாக வந்துட்டு ஒரு டெட்பூல் படத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வர மாதிரி லாஃப்டர் இருக்கும், குப்புக்குன்னு சிரிப்பு வந்துடும், ஃபன்னு, கலாய்ச்சல், ரத்த திரிச்சல், சண்டைகள், அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா மட்டும் இருக்குது. மேபி வுல்வரின் வந்ததுனால இது ஆட் ஆச்சா என்னன்னு தெரியல. பட் டெட்பூல் மூவிஸில் வந்து இமோஷன் இருக்கும். பட் இந்த அளவுக்கு இமோஷன் நான் அந்த 2 படங்களில் பார்த்தேன். அது ரொம்ப இமோஷனலாக இருக்கும். பட் அதை தாண்டி அப்படி ஃபன் பண்ணி ஜாலியாகவே போய்ட்டு இருப்பாப்புல. பட் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் இமோஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி பயங்கர நம்மளே வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருந்தாலும் ஒரு மாதிரி குபுக்குன்னு ஆக்கிடுது. ஸோ அந்த வகையில் இட் வாஸ் அ ஃபன் வாட்ச் ஃபார் மீ. உங்களுக்கு வந்து டெட்பூல் ஃபேன் ஆகுதுன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். வுல்வரின்னு பிடிச்சிருந்தா போய் பார்க்கலாம். சொன்ன மாதிரி பல கேமியோஸ் இருக்குது, பல ரெஃபரன்சஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. இந்த மெயின் கேரக்டர் சொல்ல மறந்த அந்த மொட்டை அந்த பொண்ணு கெசாண்ட்ரா நோவான்னு சொல்லிட்டு வேற லெவல் பண்ணுதுங்க. அந்த பொண்ணு டர்ரு கிளப்பி சொன்ன பொண்ணு, செம்ம கேரக்டரு, செம்ம வெயிட்டு, ஒரு மாதிரி மிரட்டுது. எஸ்பெஷலி அந்த அதுவும் ஸ்பாயிலரா என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணும் பீப்புளை. அது என்னன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. அந்த ட்ரெய்லரில் வந்து நெத்தியில் கை வச்சது போகும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி, அந்த நெத்தியில் கை வச்சு அப்படியே அந்த நெத்திக்குள்ளே போகிறதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. அதை தாண்டி பல விஷயங்கள் பண்ணும், விளையாடுது. அண்ட் அந்த பொண்ணு வந்து இந்த சார்ல்ஸ் சேவியர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட ட்வின்னு சொல்லும் போது தான் எனக்கு அப்படியே சார்ல்ஸ் சேவியர் எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொன்னல. எக்ஸ்பெக்ட் ரொம்ப முன்னாடி நான் பார்த்துருக்கேன், லாங் பேக் பார்த்துருக்கேன். அந்த மொட்டை ஒரு கேரக்டர் இருப்பாப்புல, அந்த ஆள் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிருப்பா, அப்படி பார்த்துப்பா அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா எக்ஸ்பெக்டையும். ஸோ அந்த வகையில் எனக்கு டக்குன்னு லிங்க் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த கேரக்டர் செம்ம வெயிட்டு, ஸோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்கா. அப்படி அதுவும் ஒன்று, அந்த வில்லன் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக நிறைய விஷயம் நடந்திருக்கலாமோங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டையிலே போயிட்டு இருந்துச்சு. நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறத விட வந்துட்டு இது கொஞ்சம் இன்னும் இருந்திருக்கலாமோன்னு தோணு விஷயம். அது ஒன்று, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் சண்டை கிண்ட அவங்களுக்கு வச்சு இன்னும் கொஞ்சம் மிரட்டலாக கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு. பிகாஸ் ஷி வாஸ் வெரி இன்டிமிடேட்டிங், வெரி ஸ்கேரி. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஆலியத்துன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்போம், அந்த அப்படியே அந்த டஸ்ட்லேயே ஒரு மான்ஸ்டர் மாதிரி வரும். அது ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ், அது பயங்கரமான டர் கிளப்பினாங்க. அது எனக்கு தெரிஞ்சு லோக்கியில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நிறைய சிக்னிஃபிகண்ட்டாக காட்டியிருந்தாலும் இதில் வெறும் இப்படி காட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதான் சொல்லலாம், அதெல்லாம் பார்க்காதானே எனக்கு தெரியல. பட் இதில் அந்த மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. நான் சொன்ன மாதிரி அதில் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதில் அது தேவையில்லை. பட் எனக்கு நான் புதுசாக பார்க்கறதுனா அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. ஸோ ஓவரால் இட்ஸ் டெஃபினெட்லி அ ஃபன் வாட்ச். யூ வில் ஹேவ் ஃபன், யூ வில் என்ஜாய். நாட் ஃபார் கிட்ஸ், டெஃபினெட்லி நாட் ஃபார் கிட்ஸ். ஏன்னா ரத்த பாய்ச்சல் நிறைய இருக்குது, நிறைய அடல்ட் காமெடி அதெல்லாம் இருக்குது. ஸோ நாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மற்றபடி யூ கேன் கோ ஹேவ் ஃபன் அப்படின்னு சொல்லி இதனோட ரிவ்யூ ஆன் டெட்பூல் அண்ட் வுல்வரின் உங்கள் தாச்சனங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்க பார்த்து நன்றி. குடிச்சிருக்கேன், சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.